சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 20ஆம் ஞாயிறான இன்று புனித ஜான் மரிய வியானி அன்பிய குடும்பங்கள் சார்பாக இறைவனின் இல்லத்தில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் நமது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்தை மறுபரிசீலனை செய்ய நம்மை அழைக்கின்றன. அமைதியையும் ஆறுதலையும் மட்டுமே தேடும் ஒரு விசுவாச வாழ்வு உண்மையான சீடத்துவமாக இருக்க முடியுமா? இயேசு, நான் மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று சொல்கிறார். இந்த தீ நம் உள்ளத்தில் உள்ள உலக பற்றுகளையும் தீய எண்ணங்களையும் சுட்டெரித்து நம்மை புதுப்பிக்கும் தூய ஆவியின் தீயாகும். இந்த தீ நம் உள்ளங்களில் மூட்டப்படும் போது அது இயேசு குறிப்பிட்டது போல ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது. அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன். இந்த பிளவு உண்மையின் பக்கம் நிற்பவர்களுக்கும் சமரச போக்கை விரும்புபவர்களுக்கும் இடையே தவிர்க்க முடியாததாகிறது. இறைவாக்கினர் எரேமியா தன் வார்த்தைகளுக்காக எதிர்ப்பை சந்தித்தார். இயேசுவும் தமது பாடுகளுக்கு ஆயத்தமாக நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன் என்று சொல்கிறார். உண்மையான விசுவாசத்தின் பாதை சவால்களும் மன நெருக்கடிகளும் நிறைந்தன என நமக்கு காட்டுகிறது. ஆகவே இந்த திருப்பலியில் எளிதான விசுவாசத்திலிருந்து விலகி நம் வாழ்வில் இயேசு மூட்ட வந்த தீயின் ஆற்றலை ஏற்றுக்கொள்வோம். விசுவாசத்தின் நெருப்பால் தூய்மைப்படுத்தப்பட்டவர்களாக அச்சமின்றி மன உறுதியோடு சத்தியத்திற்காக நிற்கக்கூடிய வீரர்களாக வாழும் வரத்தை இறைவனிடம் வேண்டுவோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. தரணிக்கு
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்று திருப்பலியானது தேவராஜ் ஏஞ்சல் குடும்பத்தில் நன்றி பலியாகும். செட்ரிக் செல்வின் குடும்பத்தினர் நன்றி பலியாகும். டாக்டர் அந்தோனி அருள்படன் வேலை கிடைத்ததற்காக நன்றி பலியாகும். ஞானத்தில் அருள் சகோதரிகள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக கொடுக்கிறாங்க. அத்தனை குடும்பங்களையும் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக செபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகிலே வாழ்ந்து மரித்து போன ஞான பிரகாசம், தேமா குரூஸ் லூர்தம்மாள், அல்போன்ஸ் கமலம், மசில்லா குழந்தைகள், விக்டோரியா ராணி, மரிய சிங்கம் ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக நாம் ஜெபித்து இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் என்றார். அன்புகளே, இன்று நாம் பொது காலத்துடைய 20வது ஞாயிறை கொண்டாட குழுமி வந்திருக்கிறோம். நாம் கேட்கிற இன்றைய இருக்கிற இறை வசனங்கள், இறை வார்த்தைகள் நம்மை தட்டி தூக்கணும். ஏன்னா இன்னைக்கு முதல் முன்னுரையில் மிக அழகாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்றார், இந்த உலகிலே நான் மண்ணு உலகை தீயை மூட்ட வந்தேன், பிளவை ஏற்படுத்த வந்தேன். கேட்டவனே நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது, ஆண்டவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் இப்படிலாம் கடவுள் பேசுகிறா என்ற ஒரு விதமான கேள்வி கணை நம் மனத்திலே நம் சிந்தனையில் எழும்பது இயல்புதான். ஆனால் அதுக்கான விளக்கத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுகிறது. ஆகவே நாம் கூட நிறைய நேரங்களில் பிளவுகளை ஏற்படுத்தியிருப்போம் குடும்பங்களில், உறவுகளில். எனவே இந்த அருமையான திருபலியில் ஆசீர்வாதமான திருபலியாக இந்த திருபலி அமைய நாம் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் எண்ணி பார்ப்போம். அதற்காக மனவருந்துவோம். இப்போது மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். அனைவரும் அமருவோம். திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக எம்மை உமது திரு அவையின் அங்கத்தினராக்கி இறையாட்சி பணியாற்ற அழைத்தீரே எம் இறைவா. எங்கள் கடமையை மறந்து எம் பிள்ளைகளை பற்பல உலகு சார்ந்த காரியங்களை கற்க ஈடுபடுத்தும் பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோராகிய நாங்கள் எம் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்ப தவறிய தருணங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். ஒப்புரவு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக எம்மை பாவங்களிலிருந்து மன்னிக்க நீர் காத்திருந்தும் அதை சரிவர பயன்படுத்தாமல் உமது அன்பை சுவைக்க தவறிய தருணங்களுக்காகவும் நற்கருணை அருட்சாதனத்தை முழு தயாரிப்போடு உட்கொள்ளாமல் உமது அன்பை அவமதித்து உம்மை மனநோக செய்த தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக நீர் இணைத்த எங்கள் வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து
பிரமாணிக்கமாய் வாழத் தவறிய தருணங்களுக்காகவும் குருத்துவம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக இறையாட்சி பணியாற்ற அர்ப்பணமானவர்களை மதிக்காமல் அவமதித்த தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றீர். எங்கள் இதயங்கள் எமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. அன்பு நிறைந்த இறை மக்களே, இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா கடவுளின் உண்மையான வார்த்தையை பேசியதால் தலைவர்களால் ஒதுக்கப்பட்டதையும் பாழ்கிணற்றில் தள்ளப்பட்டதையும் கூறுகிறது. உண்மையை பேசியவர் துன்பத்தையும் அவமரியாதையையும் சந்தித்தார்.
ஆனால் கடவுள் அவரை கைவிடாமல் எபேது மேலேக்கு எனும் மனிதன் மூலம் அவரை மீட்டார். நம்மை விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும் தைரியத்தையும் இறைவனின் துணை எப்போதும் நம்முடன் இருப்பதையும் நினைவூட்டுகிற இந்த முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவசனங்கள் 4-6 மற்றும் 8-10 வரை. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார். எபேது மேலேக்கு அரண்மனையை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பால்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மேலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்று நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றத்தை கேட்டருளினார். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கியெடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். பல்லவி. பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்றி எழ செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். பல்லவி. ஆண்டவரே
எளியவன். என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர். என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். பல்லவி. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். விரைந்து வாரும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய இரண்டாம் வாசகம் விசுவாச வாழ்வை ஓட்டப்பந்தயத்துடன் ஒப்பிடுகிறது. நமக்கு முன் விசுவாச பாதையில் ஓடிய சாட்சிகள் நமக்கு ஊக்கமாய் நிற்கிறார்கள். பாவத்தையும் சுமைகளையும் விட்டு நம்மை வழிநடத்தும் இயேசுவின் மீது கண்களை நிலைநிறுத்தி அவரைப் போல துன்பத்தையும் இழிவையும் பொருட்படுத்தாமல் நம்பிக்கையோடு மன உறுதியோடும் வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்ணை பதிய வைப்போம். அவர்தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அப்போது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகளால் நமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிராக போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்களே இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புயலுக்கு எழுதின செய்தியிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கான செய்தி அத்தியாயம் 12 இறை திரு வசனங்கள் 49 53 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்டவை வந்தேன். அது இப்போது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்தவா வந்தேன் என்று நினைத்தீர்கள்? இல்லை, பிளவை உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன்.
இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவர் இருவருக்கு எதிராகவும், இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வழக்கமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த கோயில்ல வேலை செய்வதற்கு என்று பலர் முன் வருவார்கள். உபதேசியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டகிஸ்ட், சாக்ரிஸ்டியன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. திணிவனத்தில் அதற்கான ஒரு பெரிய இதே இருந்துச்சு. வயதுக்கு வந்த பிள்ளைகள்லாம் ஒரு 2 ஆண்டுகள் படித்து நிறைய பங்குகளில் இந்த பூச உதவி செய்ததில் உங்களுக்கு தெரியும், பூசுக்கு ஏற்பாடு பண்ணுறது எல்லாம் உபதேசா தெரியும். ஃபாதருக்கு அடுத்த ஒரு நிலையில் இருப்பவர்கள். சாந்தோம்பில் நான் 2001ஆம் ஆண்டு பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையாக சாமியாராகி போகிறேன். அங்கே ஒரு உபதேசியார் இருந்தார். அது 2 இருப்பாங்க, ட்ரெயின்டு கேட்டகிஸ்ட், அன்ட்ரெயின்ட் கேட்டகிஸ்ட். அதாவது படித்து வந்தவங்க படிக்காமலே ஃபாதரோடு இருந்து ஃபாதர் கற்றுருவார். பூசை வைக்கணும், அந்த பூ வைக்கணும், அந்த இதை வைக்கணும், அப்படிலாம் சொல்லி தருவாங்க. அப்படியே கற்றுப்பாங்க. அவர் ஒரு அன்ட்ரெயின் கேட்டகிஸ்ட். அவர் பேர் ஆரோக்கியசாமி. ஆனால் இறந்துட்டார், இப்போ இல்லை. நான் 2001. அப்போ அங்கே போனால் அவர் சொல்கிறார், சாமி நீங்கள் இப்போ தான் சாமியார் ஆக்கிறீங்க. நான் இந்த பங்கில் 25 வருஷமாக உபதேசியாக இருக்கேன். இங்கே இருக்க பங்கு சாமியார் சொன்னார், சின்ன சாமியாருங்க வருவாங்க போவாங்க, நீ தான் நிரந்தரமான சின்ன சாமியார். நீ தான் நிரந்தரமான சின்ன சாமியார். அதனால நீங்க ரொம்பலாம் எங்களை பகைச்சு கூடாது. புரிதா சொல்றதுல எங்களை பகைச்சு. ஏன்னா உங்க உபதேசியார கையில வச்சிருந்தா வண்டி ஓடும். ஏன்னா இல்லைன்னா பங்கு சாமியிட போட்டு கொடுத்துருவார். உபதேசியார் அந்த பங்குல ஒரு உபதேசியார் இருந்தாரு. உங்களுக்கு தெரியும், நிறைய நேரங்களில் நான் சொன்ன உபதேசியார்கள் ஃபாதருக்கு அடுத்த நிலையில இருப்பவங்க. உதவி பங்கு தந்து அதுக்கப்புறம் பார்த்தா உபதேசியார். நம்மதை உபதேசியார் அன்ட்ரெயின் தான். சரியா, ட்ரெயின்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் ஃபாதர் மாதிரியே இருப்பாங்க வச்சுங்களேன். அப்போ நான் சொன்ன அந்த பங்கில் இருந்த உபதேசியார் கூட நல்லா படித்தவர். ஆகவே அந்த பங்கில் பல ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நான் இருக்கேன், எனக்கு இப்போ எங்கிட்ட உபதேசம் நல்லா இருப்பார். அடுத்த வர பங்கு சாமியாருக்கு ஒத்து வராது. இப்போ சில கடினமான டைம் கரெக்டாக வரணும், ஒழுங்காக மைக் வைக்கணும், ஒழுங்காக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், நிறைய நேரங்கள் வேலை செய்யலாம், திட்டுவோம் போது அவங்களுக்கு சில நேரங்களில் கோபங்கள்லாம் வரும். அப்போ நான் சொன்னேன், இந்த பங்கு பணியாளர் புதுசாக அந்த பங்குக்கு போகிறார். உபதேசியார் பழைய ஆள் தான், ரொம்ப வருஷமாக அந்த பங்கில் இருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த உபதேசியாருடைய செயல்பாடுகள்லாம் இந்த பங்கு சாமியார் பிடிக்கவே இல்லை. அவே ஒரு முறை திட்டுறாரு, 3 முறை திட்டுறாரு. அப்புறம் பார்க்குறாரு, ஒரு நாள் கூப்பிட்டுருங்க, வா நீ சரியில்லை, வேலைக்கு ஆக மாட்டேற, இந்தா உன் கணக்கை பிடிச்சி கிளம்பு அப்படின்றார். சாமி என்ன சாமி, இத்தனை வருஷமா நான் உபதேசியாக இருந்துட்டேன், கோயில் குளம் அப்படின்னு இருந்துட்டேன், ஏன்னா வெளியே போசையோ, வெளியே போய் முதல்ல சாமா நீ கிளம்பி, நான் பார்த்துக்கிறேன், நான் வேற யாரும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உபதேசியாரை அந்த பங்கு சாமியார் அமுச்சிட்டார். அந்த போனவருக்கு அந்த செட்டில்மெண்ட்லாம் பண்ணிட்டார். ஆனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும்ல, செட்டில்மெண்ட்லாம் பண்ணிட்டார். அவர் போறாரு, பார்க்குறாரு, வீட்டு முன்னாடி கொஞ்சம் நிலம் இருக்கு, புல்வெளிலாம் வச்சிருக்கிறார். என்ன பண்ணணும்னு தெரியல. 2 மாடு வாங்குறாரு. உபதேசியாருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 5 மணிக்கு எழுந்தணும், தெரியல, பெல் அடிக்கணும், அப்புறமா கோயிலை திறக்கணும், எல்லாம் பண்ணுவாங்கள்ல. அவங்க காலையில் விடிய காலம் எழுந்தக்கூடிய பழக்கம். நான் சொன்னேன், இந்த உபதேசியாரும் பார்க்குறேன், விடிய காலம் எழுந்துக்கிறார். 2 மாடு வாங்கினார்ல, அந்த மாடெல்லாம் புல்லு மேய்க்க விடுறாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, பால் கறக்கிறாரு. பால் கறந்து விற்க ஆரம்பிச்சார். இவருடைய பாருங்களேன், சில பேருக்கு வாழ்க்கையில எப்படிலாம் அடிக்குது பாருங்க அதிர்ஷ்டம். ஆகவே இவர் சாதாரணமா தொடங்குறார். ஆனால் அர்ப்பணிப்போடு கடினமாக உழைக்கிறார். அந்த வேலை தான் போயிடுச்சு, விடுங்க, இந்த வேலையாவது காலைல சீக்கிரமா எழுந்துப்போம், இந்த மாடை மேய்க்கிறது, மாடுக்கு தீனி போடுறது, மாடு கண்ணுக்குட்டி போடுறது. அப்படியே பார்த்தீங்கன்னா தலைவர் என்னாரு, ஒரு பால் பண்ணையினுடைய அதிபராக மாறிவிட்டார். இப்போ வசதி வந்துச்சா, வசதி வந்து கார் வாங்கிட்டார். இந்த கதையினுடைய 2வது பகுதி வேற. பங்கு சாமியார் இருந்தால, இப்போ நான் இங்க பங்குல மதுரை வாய்ந்து மாறி வேற பங்கு போயிட்டார். யாரு, அந்த பங்கு சாமியார். அப்போ இவர் கார்லாம் வாங்கிட்டு அந்த அந்த பங்கு சாமியார் போனார்ல, சபை என்ன வச்சுக்கலேன், நான் இப்போ வேற ஒரு பங்கு போயிட்டேன், கார்ல வரார். பங்கு சாமி பார்க்குறாரு, அது ஒரு கிராமப்புற பங்கு. ஏன்னா கார் அவங்க தெரியல, சாதாரண சாமியாலும் கார்ல யாரோ பெரிய வந்திருக்காங்க, அப்போ உண்டியில நிறைய காசு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி வெளியே போய் பார்க்குறாரு.
பார்த்தா நம்பாலு யாரு? பழைய உபதேசியார். இவனா சொல்லிட்டு உள்ள போய் கதவு முடியினார். சாமி சாமி அப்படின்னு கதவை தட்டுறாரு. யாரு? நம்ம வந்த உபதேசியார். யோ என்ன வேணா இங்கெல்லாம் எதாவது வேலை கிடையாது, கிளம்பு அப்படின்றார். சாமி நான் உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன் சாமி. என்ன நன்றி சொல்ல வந்தேன்? நீங்க மட்டும் என்னை வேலை விட்டு எடுக்கல வச்சுக்க, நான் அந்த மெழுகுவத்தி ஏத்திக்கினேன், அந்த பூவை வச்சுக்கினேன், அந்த பெல்லை வச்சுன்னு காலம்புல நீ கொடுக்குற 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பத்து இருப்பேன். நீங்க என்ன வேலை வேணாம் போவோம் சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு பாருங்க, மாடு வாங்கி பால் கறந்து மாட்டு பண்ணை வச்சு இன்னைக்கு வந்து காரு வாங்கி இந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியா வாங்கிட்டேன் சாமி. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சாமி, உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன் சாமின்னு சொன்னானா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ரொம்ப அழகான 3 மாசங்களை நான் இப்படிதான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நிறைய ஏசு சொல்ற, நான் இந்த பிளவுகளை ஏற்படுத்த வந்தேன். இப்ப நம்ம வச்சுக்கலாம் நீங்க ஒருத்தர் கெட்டதை இன்னைக்கு நன்மையாக அமைவதை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையை எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க. மற்றவங்க நமக்கு கெட்டதை செய்திருப்பாங்க. நான் சொன்ன அந்த உபதேசியாருக்கு அந்த ஃபாதர் கெட்டதை சொல்ல மாட்டேன், மேபி அவர் அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாரு, அது அவர் கெட்டது தான். அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குடா, இத்தனை வருஷமா வேலை செஞ்சோம், இந்த ஆள் வந்தோடனே நம்மளை போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பார். ஆனா அவரு கெட்டதும் அவருக்கு என்னையா மாறிச்சு பாருங்களேன், நன்மையாக மாறியது அப்படின்னு தான் அந்த கதையில நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க நம்ம கூட வாழ்வில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நான் கூட்டி கடிச்சு பார்த்தேன். இன்னைக்கு 3 மாசங்களை உட்கார்ந்து சிந்தித்த போது, தியானித்த போது, பல நேரங்களில் பலவிதமான நெருக்கடிகளுக்கு நீங்கள் ஆளாகி இருப்பீர்கள். பலவிதமான பிளவுகள் குடும்பத்துல, வேலை செய்யறதுல, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நன்மையாகவே தீமை செஞ்சிருப்பாங்க. ஆனா அது நமக்கு நன்மையாக மாறுவதை நாம் அனைவரும் அனுபவித்திருக்கிறோம். அதுக்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இன்றைய முதல் வாசகத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எரேமியா என்பவர் சாதாரண ஒரு ஆள் இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினர். பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஏன் அவர் வந்து சொல்றாங்க, இவன் வந்து பாருங்க, மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், இவன் இருந்தாலும் அவ்வளவுதான், எல்லா போர் வீரர்களையும் மக்களையும் மனத்தளர செய்து விடுவான். என்ன பிரச்சனை அப்படின்னா, பாத்தீங்கன்னா இந்த செதக்கியா என்பவன் தான் யூதா நாட்டை வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறான். இந்த பின்னணியை சொல்றேன். அப்ப வந்து பாபிலோன் அரசர் வந்து நெபுகாத்நேசர் வந்து இந்த போரிட வருகிறார். அப்ப எல்லாம் கூட இருக்கலாம் சொல்றான், ஐயோ நம்மளாம் சேர்ந்து அவனை போரிட்டு அவனை வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இறைவாக்கின் எரேமியா சொல்றாரு, இல்ல வேண்டாம், நம்ம போனா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளவு பெரிய இல்லை, அவன் பெரிய ஆளு, அவன் நெபுகாத்நேசர் வந்து பெரிய ஆளு, அவன் பெரிய படையில வச்சிருக்கான், நாம கொஞ்சம் பொறுத்து போய் அவன்கிட்ட கொஞ்சம் நம்ம போய் நம்ம அமைதியா ஏதாவது சமரசம் செய்து கொள்ளலாம், அல்லது அவன்கிட்ட போய் உடன்படிக்கை ஏதாவது செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். இங்கதான் பிரச்சனை. இவன் யாரு அப்படி என்று சொல்லி இவன் குழப்பத்தை ஏற்படும். பிறகு ரொம்ப அழகாக வசனம், இந்த ஆள் மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் மீது குற்றப்பழியை சுமத்தி அவரை சாகடிக்கணும், அந்த ஆள் வாழக்கூடாது என்று சொல்லி அந்த பால் கிணற்றை தூக்கி போடுகிற நிகழ்ச்சியை நான் வாசிக்க கேட்டோம். நீங்க கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம வாழ்வில் இதை தான் நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஒரு கட்டத்தில் நடந்துச்சு, ஆனால் நல்லது செய்ய போனார் இந்த மனுஷன். அவர் யாருக்காக பேசினார்? மக்களுக்காக பேசினார். இப்போ நீங்கள் கூட ஆஃபீஸில், நீங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது பேசுவீங்க, ஆனால் பல நேரத்தில் அது வந்து திரித்து பல பேர் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தப்பாக பேச, நான் நல்லது தானே பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2வது பகுதியாக எனக்கு ரொம்ப அழகான ஒரு சிந்தை. எவ்வளவுக்கு அந்த அரசு இவனை சாகடிக்க அப்படி சொன்னும் போது இங்கே பாருங்க, ஒரு ஆள் போகிறான், எபேது மேலோக்கு அவன் போகிறான். அவனை வந்து கருவியாக பயன்படுத்தி அவன் என்ன பண்றான், அவன் எத்தியோப்பியரான எமேது மேலுக்கு போய் சொல்றார், அவனை வந்து நீங்க அவர் எரேமியா வந்து சாவடிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது உடனே அரசு சொல்றான், நீ சாவதற்கு முன்பே கிணற்றில் நின்று அவரை தூக்கி விடு. நீங்க பார்த்தா எவ்வளவு கான்ட்ரரியா இருக்கு. முதல்ல சொல்றான் அவனை சாகடி, அவன் வாழக்கூடாது அப்படின்னு சொன்ன அதே அரசன் அதுக்கப்புறம் சொல்றான், நோ 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 நோ, இறைவாக்கினர் எரேமியா சாகக்கூடாது, அவரை நீ போய் சீக்கிரமா போ, வேகமா போய் அவரை தூக்கி விடு அப்படின்னு சொல்றான். நம்முடைய வாழ்வில் நீங்க பாத்தீங்கன்னா பல நேரங்களில் நான் இது யோசிச்சு பாக்குறேன். நீங்க நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவ வாழ்வுங்க, நான் அப்படிதான் யோசிச்சு பாக்குறேன். நிறைய துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்வு. இயேசு மிக அழகாய் சொல்றார், நான் வந்து ஒரு திருமுழுக்கை பெற வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நான் பெற வேண்டிய திருமுழுக்கிறது அது என்ன, அது நிறைவடும் என் மனம் மிகுந்த நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. இயேசு சொல்றார். இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு அப்படின்னாலே நிறைய நெருக்கடிகள். நிறைய பேர் அந்த ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பிறப்பாங்க, என் வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நான் பார்க்கிறேன், இந்த திருமுழுக்கை பத்தி கூட நம்ம சிந்திக்கலாம்.
3 விதமான திருமுழுக்கை பற்றி நம்ம பேசுறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிற திரு அவை 3 விதமான திருமுழுக்கு. முதல் திருமுழுக்கு நம்ம எதுல வாங்குறோம்? முதல் திருமுழுக்கு குழந்தையா இருக்கும் போத எதுல வாங்குறோம்? தண்ணியில. நம்ம குழந்தை ஆண்டு சாமி நான் இங்க குழந்தை கூட்டும்போது ஃபாதர் என்ன பண்ணுவாரு? உன் பாவங்கள் கழுவப்பட்ட நம்ம தண்ணில் ஊத்துறாரா? வாட்டர் ஆஃப் பேப்டிசம், தண்ணீரில இந்த திருமுழுக்கானது கொடுக்கப்படுது, பாவங்கள் கழுவப்படுகிறது. இரண்டாவது நீ பாத்தீங்கன்னா ஆவியில பேப்டிசம், பேப்டிசம் ஆஃப் தி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. அது எப்போ? அது எப்போ? திரு அவை எப்போது? பைபிள் எப்போ எங்க வாங்குறீங்க? உருது பூசல. அது எங்க உருது பைபிள்ல சொல்லுதான் எங்க? தூய ஆவியில எங்க யார் நிரப்பப்பட்டாங்க? பெந்தகோஸ்தே பெருவிழாவில என்ன வந்தது? தூய ஆவி இறங்கி வந்த போது அவங்க என்ன பண்ணாங்க? பயங்கள் களைந்து புது வாழ்வு பெற்றார்கள், ஆவிக்குள்ள வாழ கற்றுக்கொண்டா என்பதை பற்றி வாசிக்கும். அப்ப இரண்டாவது திருமுழுக்கு என்ன சொன்னா? ஆவியில திருமுழுக்கு, பேப்டிசம் ஆஃப் த ஸ்பிரிட். அப்ப நம்ம அதுக்குள்ள பெருகிற போது நம்ம என்ன பண்றோம்? நமக்குள்ள ஒரு புது படைப்பாக நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்வு, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாறும். இயேசு சொல்ற இந்த திருமுழுக்கு, நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு. அது என்ன திருமுழுக்கு? வேற வார்த்தை சொல்லலாம், இன்னொரு வார்த்தை ரத்த திருமுழுக்குன்னு சொல்றாங்க. முதல்ல தண்ணீர் திருமுழுக்கு, இரண்டாவது ஆவியில் திருமுழுக்கு, மூன்றாவது ரத்த திருமுழுக்கு. நம்ம எங்க இருக்கு அத்தனை பேருமே முதல் 2 திருமுழுக்கு பெறுவோம். முதல்ல நீங்க சொன்ன திருமுழுக்கு வழியாக நம்ம குழந்தையாக ஞானஸ்நானம் பெறோம். இரண்டாவது உறுதி பூசல் வழியாக சொன்ன மாதிரியே நம்ம பெறோம். மூன்றாவது திருமுழுக்கு இங்க பாருங்க, அவர் சொல்றாரு நிறைய பேர் நான் மிகுந்த நெருக்கடி, மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். செபதேவின் தாய், பைபிள் ஒரு வசனம் வாசிப்போம். ஒரு இடத்துல செபதேவின் தாய் அவங்க பசங்களை கூண்டு போவான். யார்? 2 பசங்க. பேர் என்ன? யோவான், யாக்கோப். ஆண்டவரே, நீர் அரியணையில் அமர்கிற போது ஒரு இடப்பக்கம் ஒரு வலப்பக்கமாக அமர கட்டளிடும் அப்படின்னு சொல்வார். அப்ப ஆண்டவர் சொல்வார், அது என்னுடைய இதெல்லாம் இல்லப்பா, எல்லாம் என்னுடைய தந்தையின் விருப்பம் சொல்லிட்டு முடிப்பா. கடைசியா முடிப்பா, நான் குடிக்கும் இந்த கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க? இயலும் சொல்லுவாங்க. ஏசு அவங்கள உற்றுப்பார். வசனம் சொல்லுவாங்க, பாப்பார், முடியுமா? முடியும். என்ன கிண்ணம் அது? துன்ப கிண்ணம், ரத்தம் சிந்தனும். அப்ப பாருங்க, யோவான் இது மறைசாட்சியா மறிக்கல, மாறாக யாக்கோபு தலை வெட்டுண்டு ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தினான். அப்ப நான் நினைக்கிறேன் இந்த 3வது திருமுழுக்கு தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இயேசு தன்னுடைய வாழ்வில் இந்த உலகை மீட்பதற்காக ஏதோ கல்வாரி மலையேறி ரத்தம் சிந்தினான். மறை சாட்சியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு புனிதர் ரொம்ப பிடிக்கும். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அவருடைய திருவிழாவை கொண்டாடும். யார் அந்த புனிதர்? சொன்னா 500 ரூபாய். அக்டோபர் 4ஆம் தேதி. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அக்டோபர் 4ஆம் தேதி. ஆகஸ்ட் 4ஆம் தேதி அவரு யாரு? ஜான் மரியன். அவர் இல்ல, அக்டோபர் 4ஆம் தேதி. தெரியுமா? யோவானா? கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. பிரான்சிஸ் அசிசியார். பிரான்சிஸ் அசிசியார் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க. அவங்க அப்பா பெரிய பணக்காரன், பயங்கர பெரிய வசதியான். தன் மகனை ஒரு போர் வீரனாக நாட்டிற்காக அர்ப்பணிக்க வேண்டும் ஆசைப்படுகிறார். ஆனா இந்த மனுஷன் எல்லாரும் திறந்துட்டு, உங்களுக்கு தெரியும், நீங்க வாழ்க்கை வரல வசனம் பாருங்களேன், அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட தூக்கி போட்டுருவார். அப்போ நிர்வாணமாக கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து. இதான் இந்த திருமுழுக்கு நான் சொன்னேன். அவர் ரத்தம் சிந்தல. யாரு? பிரான்சிஸ். ஆனா அனைத்தையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிற ஒரு நிலைமை தான் இங்க நான் பார்க்கிறேன். அப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் கூட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்வு நான் சொன்னல, நிறைய போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ். எரேமியா பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார். ஏன்னா இந்த மக்களுக்கு நான் நன்மை தானே செய்ய போனேன், இந்த மக்களுக்கு இறை வார்த்தை தான் அறிவிக்க போனேன், ஆனா என்ன போய் கொலை செய்யணும், சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன போய் கிணத்துல போட்டாங்களே சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்றான், கிறிஸ்துவ வாழ்வு மலர் படுக்கைகள் நிறைந்த ஒரு வாழ்வல்ல, மாறாக முட்கள் நிறைந்த ஒரு வாழ். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொன்ன இயேசு இந்த நற்செய்தியில மிக அழகாய் பேசுவதை பார்க்கும். நான் மண்ண உலகின் தீயை மூட்ட வந்தேன், நான் அமைதி ஏற்படுத்த வந்தேன் நினைக்கிறீங்க? நோ நோ நோ, நான் பிளவுகளை ஏற்படுத்த வந்தேன். இந்த வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்வது அப்படி ஒரு சிந்தை தான் நான் சொல்லி இந்த மறையை பிடிக்கிறேன்.
இயேசுவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இயேசு எப்படிப்பட்டவர்? சும்மா பொதுவா. அன்பானவர், இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர், அமைதியினுடைய அரசர், கனிவுள்ளவர். ஐயோ இந்த மூஞ்ச பாருங்களேன், ஐயோப்பா, அப்படிப்பட்ட ஒரு அன்புருவான ஒருவர், அமைதியை விதைப்பதற்காகவே வந்தேன் சொன்னவர், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னவர், இப்படி எல்லாம் சொன்ன ஒரு தான் இன்னைக்கு சொல்றாரு, நான் அமைதியை ஏற்படுத்த வரல, மாறாக என்ன பண்ண வந்தேன்? பிளவுகளை ஏற்படுத்த வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன என்பதை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்வில் நீங்க பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல நான் சொன்ன முதல் விஷயம் தான் இந்த பிளவுகள் அப்படின்றது. நிறைய வேற்றுமைகள்லாம் இருக்கிற ஒரு உலகம். இப்ப நாம வாழ்ற இந்த உலகில பல பேர் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு 2 விதமான அமைதியை பத்தி பேசுறாங்க. முதல் விதமான அமைதி என்ன அப்படின்னா காம்ப்ரமைஸ், சமரசம் செய்து கொள்கிற அமைதி. இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஃபாதர் உங்ககிட்ட வரோம், நீங்க தான் எங்களை கொஞ்சம் ஏதாவது பேசி எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஃபாதர் என்ன பண்ணுவார், உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை, உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை, சரி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னா சொல்லி அவங்கள சமரசம் செய்து ஒருவரை புரிந்து கொள்ள செய்து அந்த அமைதியை அந்த குடும்பத்தை ஏற்படுத்துறார். இப்போ நில தகராறு, சொத்து தகராறு, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 3வது ஆள்கிட்ட போய் ஆரம்பிச்சிட்டாங்க. யார் 3வது ஆள்னா ஒரு வேற யாரை வச்சுக்கலாம், பொதுவான ஒரு வச்சுங்க, கட்ட பஞ்சாயத்து. அவன் என்ன பண்ணுறான், கொடுங்க என்கிட்ட இவ்வளோ கமிஷன், எவ்வளோ அந்த 1 கோடியா, ஓகே ஒரு 5% கொடுத்துருங்க நான் பார்த்துறேன், முதல்ல ஆளை விட்டு அமிச்சேன்பா, அதை ஒழுங்காக கையெழுத்து போட்டு கொடுத்துரு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்பா. முதல்ல அமைதியாக போவான், அதுக்கப்புறம் மிரட்டுவான், ஏய் கையெழுத்து போடுறேன் இல்லையா. 3வது பயம் காட்டுவான், நான் வீட்டோடு இருக்க மாட்டேன், போகிற வேலை ஆளை வச்சு தூக்கிடும் உன்னை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் இன்னைக்கு அமைதி ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு சொத்துக்களை வீடுகளை எல்லாம் கூட இன்னைக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு நடு ஆளை ஒரு கட்ட பஞ்சாயத்து வச்சு இன்னைக்கு நிறைய பேர் சமரசம் செய்து கொள்வதை பார்க்கிறோம். நான் சொன்ன இந்த முதல் அமைதி பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க ஆழமா போய் பாருங்களேன், அந்த பிரச்சனை தீராது. நமக்குள்ள நிறைய கோபம் இருக்கும், என்னை ஏமாத்திட்டான், என்னை பயமுறுத்தி, என்னை மிரட்டி, என்னை சாகடிக்கிறேன் சொல்லி கையெழுத்த வாங்கிட்டான் என்று உள்ளுக்குள்ள இன்னைக்கு நிறைய சொத்துக்களை இழந்தவர்கள் நிறைய பேருக்குள்ள பிரச்சனையை பார்த்தீங்கன்னா வெளியில பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? வெளியில பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, ஆனா உள்ளுக்குள்ள அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க. இன்னைக்கு இயேசு மண் உலகில் தீயை மூட்ட வந்தேன் என்றார். நான் பிளவுகளை ஏற்படுத்த வந்தேன் அப்படின்னு சொல்றேன். நான் இப்படித்தான் யோசிச்சு பார்த்தேன், இயேசு எதை ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்பதை பத்தி நம்ம செஞ்சோன்னா, நான் இப்படி யோசிக்கிறேன், நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில 10ஓட 11 அத்தோட நான் 1, எமன் எந்த கதி கேட்டா எனக்கு என்ன, நான் உண்டு, நான் வேலை உண்டு, போயிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இயேசுவை ஏன் அவர்கள் கொலை செய்தார்கள்? ஏன் கொலை செஞ்சாங்க? பொறாமை. இயேசு யாரா நண்பர்களாக பழகினார் அப்படி விவிலியத்தை பார்த்தீங்கன்னா, பாவிகள், வரி தண்டுபவர்கள், விபச்சாரிகள், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய சார்பாக இருந்தார். அப்ப இயேசு சொல்கிற இந்த அமைதி என்ன அப்படின்னா, நீதிக்கான அமைதி, உண்மைக்கான அமைதி. இதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா அவர் மீது அவர்களுக்கு பயங்கரமா கோபம் கொள்கிறார்கள். இயேசுவ சொல்றான், இவன் ஒரு கலகக்காரன். அவங்க சொன்னாங்க பத்தியா, இவனை விட்டா இவன் மக்கள்லாம் மாத்திடுவான், இவனை போட்டு தள்ளுங்க அப்படி என்று சொல்லிதான் பொய் குற்றம் சுமத்தப்பட்டு இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைகிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பிளவுகள் இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில, இப்ப ஆபீஸா இருப்பீங்க, கோச்சிக்காதீங்க, ஜால்ரா போட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேர், அவங்க தூபம் தூக்கிட்டே போவோம், பின்னாடி பக்கம் இந்த பக்கம் ஒரு படத்தை பின்னாடி பக்கம் விவேக் படத்துலயா நீங்க பிடிச்சின்னு போவோம் பாத்தியா, அப்படி நீங்க சோப்பு போட்டு இன்னைக்கு நிறைய பேர் மேல வந்துடுவான். ஆனா தெரியும் அந்த இடத்துல அவங்க பண்றது தப்பு, அந்த மேனேஜர் சரியில்லை, அந்த இடத்துல நிர்வாகம் தப்பா தான் போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, எதுக்கு வம்பு, நான் கேட்டா என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், என்னை வேலை விட தூக்கிடுமா, எனக்கு சம்பளம் போட மாட்டான், என்னை இழிச்சுக்கிட்டே வாயை திறக்காம. ஆகவேதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்றார், நான் மண் உலகின் தீயை மூட்ட வந்தேன். அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போனா செத்துருவீங்க. வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இல்லைங்க. இன்னைக்கு திறந்தோறும் யாரா செத்துக்கிட்டே இருக்காங்க. நான் யோசிப்பதுதான், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அந்த கல்ற பக்கம் நீங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க? நீங்க செத்தாலும் போக மாட்டேன், நான் செத்தாலும் போக மாட்டான், அந்த சாவோட முடிஞ்சிச்சு, நம்ம போய் புதைக்கிறான்ல, அதோடு உங்க கதை முடிஞ்சிருச்சு.
அப்ப இன்னைக்கு நீங்க எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு சொல்றார். பிளவுகள் என்பது பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக கடவுள் வரல, மாறாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும், ஒரு மாற்றத்தை காண்பதற்காக நீங்களும் நானும் இருக்கணும். அப்படியே போனா என்ன வாழ்க்கை வெறுத்தணும். இப்ப நான் சொன்ன டெய்லி சொல்லுவேன், சாம்பாரே சாப்பிட்டு இருந்தா வாழ்க்கை முடியுமா? ஒரு காரக்குழம்பு சாப்பிடணும், ஒரு மீன் குழம்பு சாப்பிடணும், ஒரு கறி குழம்பு அப்போ வாழ்க்கையே எப்படி நீங்க வித்தியாசப்படுத்தி பார்க்கும்போது சாப்பாடுலயே எவ்வளவு வித்தியாசம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கூட இன்னைக்கு என்ன சொல்றார்? இதைதான் சொல்றார். இன்னைக்கு அவர் இந்த மண்ணுலகை தீயை மூட்ட அப்படி சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, பிரச்சனை ஏற்படுத்த வரல, மாறாக எப்படியான ஒரு வாழ்க்கை, என்ன விழுமியங்களை நம்ம இன்னைக்கு வாழ கத்துக்கணும் என்பதை விட்டு செல்கிறவராக இருக்கிறார். அப்ப நான் யோசிச்சு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த பிளவுகள் முதல் பகுதி நான் சொன்னேன். இன்னைக்கு நிறைய நேரம் நீங்க நன்மை செய்றீங்க, அதுவே உங்களுக்கு மற்றவங்க கெட்டதா நினைக்கிறாங்க இருக்கலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி பக்கம் அதுவே உங்களுக்கு நன்மையாக மாறும். நீங்க எப்பெல்லாம் உங்களால மற்றவங்களாம் வெறுக்கப்படுறீங்களோ, எப்பெல்லாம் அவங்கள மற்றவங்க ஒதுக்குறாங்களோ, அப்ப நீங்க உண்மையா இருக்கீங்க. நான் அதிகமாக யோசிப்பது, நீங்க உண்மையா பாருங்க. போன வாரம் சொன்ன மறந்துருப்பீங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பொய்யும் புரட்டுமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாருக்குமே இந்த அடிபணிந்து போகணும். நீங்க இப்படி சிட்டிக்கு போட்டு உங்களால பேச முடியாது. ஏன்னா அவன் கண்டுபிடிச்சான், யோ நீ உன்னை பத்தி தெரியாதா? சில பேர் முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க. முன்னாடி பேசும்போது அப்படியே இழிச்சின்னு ஐயோ கற்கண்டு பல்ல அப்படியே இழிக்கும், மனுஷனாயா இருந்தாலே அப்படி என்று நீங்க பேச உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவான். அப்ப இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இதுதான் எது உண்மை, எது நீதி, எது நேர்மை. நான் எனக்கு உண்மையா இருந்தா போதும். தலையிலாமா சொல்றாரு, மிக அழகாம தலையிலாமா சொல்றார், அமைதி என்பது வெளியில் தேடுவதல்ல, உனக்குள்ளே காண வேண்டிய விஷயம். இன்னைக்கு நான் அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கேன், எனக்குள்ள அந்த அமைதியை அனுபவிச்சேன்னா நிச்சயமா நீங்க இருக்கிறதுல அமைதியுடைய தூதுவர்களாக பிரான்சிஸ் அசஸியா பாடின மாதிரி அமைதியின் தூதுவர்களாக நம்ம பகைமை உள்ள இடத்துல அன்பையும், குறையுள்ள இடத்துல அவர் அழகா பாட சொல்லுவேன், வெறுப்பை உள்ள இடத்துல எவ்வளோ மகிழ்வையும் கொண்டு வரக்கூடியதான் நாம. அப்ப இதுதான் நம்முடைய பணியும், இதுதான் நம்முடைய வாழ்வு. மீண்டுமாக நான் சொன்ன கிறிஸ்துவ வாழ்வு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்வு மலர் படுக்கை நிறைந்தது அல்ல, முட்கள் நிறைந்தது. நிறைய ஏளனங்கள், நிறைய இழிவுகள், நிறைய ஏச்சி பேச்சுகளுக்கெல்லாம் இதெல்லாம் இது மனுஷன் தாங்கினார். அவருடைய விளைவுதான் இன்னைக்கு சிலுவையிலே தொங்கக்கூடிய அளவுக்கு அவர் சென்றார் நம்முடைய வாழ்வில். அதனால நம்ம பயப்பட அவசியம் இல்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவரே அதையெல்லாம் எதிர்கொண்டது போல நீங்களும் நானும் கூட அப்படியான இந்த பிளவுகளை கண்டு பயப்படுகின்றவர்களாக அல்ல, மாறாக அதை எதிர்கொண்டு உண்மைக்கு குரல் கொடுக்கின்றவர்களாக மாற அருள் வேண்டி பலியேற்பு கொடுப்போம். ஆமென். எழுந்த விசுவாசத்தை அறிக்கை. தூய ஆவியின்
நன்மைகளின் ஆகிய ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை, விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு அவர் பாதம் எடுத்து எம்புவோம். மன்றாட்டுக்கள். அன்பு நிறைந்த இறைவா, உமது திருச்சபையை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மூட்ட வந்த விசுவாசத்தின் நெருப்பால் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் தூய்மையாக்கப்படவும், உண்மையாக துணிவுடன் குரல் கொடுக்கவும் தேவையான மன உறுதியை அவர்களுக்கு வழங்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் அரசே, இவ்வுலகில் பெருகி வரும் போர்கள், வன்முறைகள், இனக்கலவரங்கள் மற்றும் குடும்பங்களில் ஏற்படும் பிளவுகள் அனைத்தும் நீங்க உம்மிடம் மன்றாடுகிறோம். இன்றைய நற்செய்தியில் நீர் குறிப்பிட்டது போல உண்மைக்காக நிற்பதால் ஏற்படும் பிளவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை அளித்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய எங்களை அழைக்கும் உமது அன்பின் அழைப்பை பற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மன உறுதிக்காக மன்றாட்டு. உறுதியின் ஊற்றே இறைவா, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள விசுவாச ஓட்ட பந்தயத்தில் நாங்களும் மன உறுதியோடு ஓடுவதற்கு உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்களை சூழ்ந்திருக்கும் பாவத்தையும் உலக பற்றுகளையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்கி அதை நிறைவு செய்பவரான இயேசுவின் மீது எங்கள் கண்களை பதிய வைக்க எங்களுக்கு அருள் தாரும். துன்பங்களில் சோர்ந்து போகாமல் விசுவாச பாதையில் இறுதி வரை நிலைத்திருக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களின் காவலரே இறைவா, இளைஞர்கள் தமது விசுவாசத்திற்காக துணிவுடன் நிற்கவும், குடும்பங்கள் உண்மையிலும் அன்பிலும் வேரூன்றி நிற்கவும் தேவையான ஞானத்தையும் ஒற்றுமையும் வழங்க ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். தலைப்பட தேவைகளுக்காக நாம் கண்களை மூடி மௌனமாக ஜெபிப்போம். காலையில் எழுந்திருப்பது இன்னைக்கு அலாரம் செட் பண்ணுறோம். இன்னைக்கு 6:30 மணி 8 மணி பூசை, 6 மணிக்கு 6:30 மணிக்கு அலாரம் வைப்போம். அது அடித்து கொண்டே இருக்கும். அப்போவே நமக்கு போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழுந்துக்கலாமா வேணாவா? வெளியில் அழகான அற்புதமான இதமான ஒரு இயற்கை சூழல், மழை பொழிந்து நைட்டு ஃபுல்லாக. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே. வாழ்க்கையில் இப்போ கல்யாணம் பண்ணும் சில முடிவுகள் எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா இதே ஒரு போராட்டம் தான். எதை தேர்ந்தெடுப்பது? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முழுவதுமே நான் சொன்ன காலை எழுந்ததிலிருந்து நமது வாழ்வில் சில முடிவுகளை எடுக்கிற வரை நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்களில் போராட்டமான ஒரு வாழ்வு தான். ஆனால் சரியானதை தேர்ந்தெடுக்கணும். அதான் இன்னைக்கு ரொம்ப அழகாக
சரியானதை தேர்ந்தெடுக்க எனக்கு 2ஆம் வாசகம் சொல்லுது, உங்கள் கண்களை இயேசுவின் மீது பதிய வையுங்கள். அன்பில் ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காய் கண்டு செலுத்துகிறோம். மத வார்த்தைகள் வழியாக எங்களோடு ஆண்டவரே பேசி எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பவரே, நன்மைகளின் நாயகனே, நாங்கள் பிறரால் இகழப்பட்டாலும் தூற்றப்பட்டாலும் வெறுக்கப்பட்டாலும் நாங்கள் உங்கள் மீது எங்கள் கண்களை பதிய வைத்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து எப்போதும் எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக மாற வாழ அருள் புரிகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை நீர் ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றை எமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகம் அனைத்தையும் படைத்து காலத்தின் மாற்றங்களை எல்லாம் முறைப்படுத்தினீர். உமது சாயலின் மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலானாய் ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உமை இடையறாது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே செய்தருளினே. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி அர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூன்று அப்படி ஆவியை பொழிந்து இக்காணிகள் அனைத்தும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்தி பின்பு கிணத்தை எடுத்து மீண்டும் அக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடன் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி கூறுவோம். இந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் தாமே நாம் அனைவருக்கும் உருவாக்கி தந்திருக்கிறார். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி அத்தனை பேருக்காம், நம்முடைய ஜெபூதிகள் கேட்ட யாவருக்காம், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காம், நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைக்காம், பல நேரங்கள் நாம் கேட்ட இன்றைய இறை வார்த்தைப்படி பல நமக்கு தீமை செய்திருந்தாலும் அது நமக்கு நன்மையாகவே முடிவதை பல நிகழ்வு வழியாக நாம் அறிந்திருக்கிறோம். நாம பிறருக்கு தீமை செய்யாமல் இருக்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய வரத்தை கேட்போம். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகளும் திரும்ப நீட்டிடும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணுதாயான பிரதமிக்க மரியாள் ஆரோக்கிய எண்ணெய், அவருடைய கணவரான பிரதி யோசேப்பு, நமது பங்கின் பாதுகாம் தந்தையுமான புனிதன் துணியார், புனித திருத்துதர் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீவ சகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியானவரின் ஒன்றிப்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தன்னுடைய வாழ்விலே பல விதமான எதிர்ப்புகளை சந்தித்தார், பல அவமானங்களுக்கு எல்லாம் உள்ளாகினார். ஆனால் அதெல்லாம் எப்படி அவரால் எதிர்கொள்ள முடிந்தது என்றால், தந்தையாக இறைவனோடு அவர் ஜெபத்திலே ஒன்றித்தார். கரங்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கரங்களை விரித்து இயேசுவோடு இணைந்து அவர் கற்பித்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாகி இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தவரை என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையில வந்து குழுமி இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானம், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னி சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் நேசகமின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறி
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர் இந்த புனிதமிக்க உடலான் மத்தத்தான் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்தொன்று விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்து நீக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இந்த மனுவிலே அன்பு தீயை மூட்ட வந்தவர் உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுப்பதற்காக தன் வாழ்வையே நமக்காக தானமாக்கியவர். விருந்து அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். புது
திருமண அறிக்கைகள். நமது பங்கை சேர்ந்த தந்தை இருதய பாபு ஜேசு தங்கம் இவரின் மகள் ஷெரின் வெரோனிகா என்பவருக்கும் எர்ணாகுளம் உயர் மறை மாவட்டம் நீலேஸ்வரம் வினீர்பண்ணை பங்கை சேர்ந்த தந்தை ஜானி தாய் மோலி இவரின் மகள் ஆல்ஜோ என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. மூன்றாவது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை அந்தோனி பிச்சை தாய் அமுதா இவரின் மகள் ஆந்தோனி ஜொலுனி என்பவருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் நவமூதலூர் உபகார மாத ஆலயம் பங்கை சேர்ந்த தந்தை சமுத்திரபாண்டி தாய் மேரி விஜயராணி இவரின் மகன் சூசை செல்வம் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. இரண்டாவது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை மூர்த்தி தாய் பானு இவரின் மகள் கீர்த்திகா என்பவருக்கும் நமது மறை மாவட்டம் அசோக் நகர் மத்தியா சாலை பங்கை சேர்ந்த தந்தை மாரிமுத்து தாய் ஆரோக்கியமேரி இவரின் மகன் பிரேம்குமார் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. இரண்டாவது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை சவரிராஜ் சேவிய தாய் அந்தோனி அம்மா இவருடைய மகன் பவுன்ராஜ் என்பவருக்கும் நமது பங்கை சேர்ந்த தந்தை குமார் தாய் விருதம்பால் இவருடைய மகள் சங்கீதா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. இரண்டாவது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை இருதயராஜ் தாய் மைக்கேல் டெய்சி இவருடைய மகள் இருதய ஷர்மிளா என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் நெமரிச்சேரி பங்கை சேர்ந்த தந்தை பன்னீர்செல்வன் தாய் பூங்கொடி இவருடைய மகன் அலெக்சாண்டர் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. இரண்டாவது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை விசுவாசம் தாய் வயலட் மேரி இவருடைய மகள் சகாயராணி என்பவருக்கும் நமது மறை மாவட்டம் ரெட்டில்ஸ் மகதலா மரியா பங்கை சேர்ந்த தந்தை மரிய செபாஸ்டியன் தாய் ஞான அந்தோனி அம்மாள் இவருடைய மகன் மரிய மிக்கேல் ஜேம்ஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. முதல் அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை அருள் ரூபன் தாய் வளர்மதி இவரின் மகள் சகாய ரபிஷா என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் சந்தோஷபுரம் அன்னை வேளாங்கண்ணி பங்கை சேர்ந்த தந்தை ஜேசுதுரை தாய் லூர்து வான்மதி இவரின் மகன் சேவி அஜித் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை தனக்கொடி தாய் பாக்கியலட்சுமி இவருடைய மகள் தாரணி என்பவருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் அமளி நகர் அமளி அன்னை பங்கை சேர்ந்த தந்தை கிளான்வின் தாய் அல்ஷா இவருடைய மகன் ரோஃபன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. முதல் அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டும் உங்களுடைய கடமை. அன்புகளுடைய இன்று பொது காலத்துடைய 20வது ஞாயிறு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை புத பெர்னாட் துறவர மட தலைவர் நினைவு. 22 வெள்ளிக்கிழமை அரசியான புனித கன்னிமரியாருடைய நினைவு. நம்முடைய நெற்குன்றம் புனித ஆரோக்கிய மாதா கெபி உங்களுக்கு தெரியும். கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்தோடு மிக கோலாகலமாக அங்கு திருவிழாவை கொண்டாடி துவங்கி இருக்கிறோம். நேற்று தினம் மிக அழகான ஒரு நவநாள் திருப்பலி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்று அங்கு மாலை 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் அதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அன்னை ஆரோக்கிய தாயினுடைய தேர்பவனையும் அனைவருக்கும் அன்பின் விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நெற்குன்றம் கெபியானது நம்முடைய அன்பை பங்கை சேர்ந்தது. நம்முடைய 4 அன்பியங்கள் அருளப்பர், ரஃபேல், ஜான்மரி மற்றும் பேதுரு அன்பியத்தை சேர்ந்தவர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள். இந்நாள் மாலை நடைபெறுகிற அந்த விழாவிலும் தேர்பவனியிலும் விருந்திலும் பங்கேற்க நீங்களும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், இந்த ஆகஸ்ட் மாதம் என்றாலே உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய பேர் காவிய விடையெல்லாம் முடித்து கொண்டு இருக்கிறீர்கள். காரணம், அன்னை வேளாங்கண்ணி நோக்கி நடைபயணம் மேற்கொள்வதை வழக்கமாக்கி கொண்டிருக்க புதுமையின் மாதா நம்முடைய பங்கை சேர்ந்த பாத யாத்திரை குழு கடந்த பல ஆண்டுகளாக இங்கிருந்து அநேகர் 70க்கு மேற்பட்டவர்கள் இந்த பாத யாத்திரையில பயணித்து கொண்டிருக்கிறார். ஆகவே கடந்த மாதம் நான் நினைக்கிறேன் ஜூலை மாதம் 17ஆம் தேதி நாம் அவர்களுக்கான திருச்சமணிகளை எல்லாம் ஆசீர்வதித்து அவர் அணிந்து தங்களை தயாரித்திருக்கிறார். ஆகவே இன்று இரவு சரியாக 10 மணிக்கு வேளாங்கண்ணிக்கு நடைபயணம் செல்ல இருக்க பாத யாத்திரை மேற்கொள்ள இருக்கிற அத்தனை பேருக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் இங்கு சிறப்பு திருப்பலி ஏற்பாடு செய்யப்படும். நைட்டு 10 மணிக்கு. ஆகவே அந்த நடைபயணம் மேற்கொள்ளும் அனைவரும் தவறாமல் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த பயணம் மேற்கொள்வர்கள் பத்திரமாக நடைபயணத்தில் அன்னையுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள செல்வதற்கான அத்துவிதமான உதவிகளையும் அருள் உதவிகளையும் அன்னை மரியாள் பொழிய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய கணபதி நகர் இரக்கத்தின் மாதாவுடைய சிற்றாலயம் உங்களுக்கு தெரியும், அதனுடைய புனரமைப்பு பணிகள் ரெனோவேஷன் போய் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் பலவிதமான முயற்சி இறங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பங்கில் இந்த காலை உணவுகள் வழியாக நீங்கள் நிறைய பேர் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்.
தொடர்ந்து நாம் உதவி செய்ய வேலைகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவை இன்று காலையும் கூட காலை உணவு நமக்காக தயாராக இருக்கிறது. நாம் செய்கிற சிறு உதவி நிச்சயமாய் அவளுக்கு பெரு உதவியாக அமையும். எனவே தொடர்ந்து உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே நம்முடைய பங்கினுடைய இளைஞர்கள் தங்களுடைய 35வது ஆண்டு இளையோர் விழாவை யூத் ஃபெஸ்டை நேற்று இரவே துவங்கிட்டாங்க. நேற்று இரவே நிறைய பங்கிலிருந்து இந்த ஷட்டில் காக் என்ற ஒரு விளையாட்டை துவங்கி முடித்திருக்கிறார்கள். இன்று நமது மா கிரிகோரியஸ் கல்லூரியில் இன்னைக்கு பல விதமான போட்டிகள், கிரிக்கெட், ஃபுட்பால் இப்படி என்று பல நமது மறை மாவட்டத்தில் பல பங்கிலிருந்து பிள்ளைகள் வருகை தர இருக்கிறார். எனவே இந்த மழையெல்லாம் வராமல் நமக்கு இடையூறு இல்லாமல் பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றியாலும் ஜெபிப்போம். வருகின்ற 24ஆம் தேதி நிறைவு விழாவையும் பரிசளிப்பு விழாவும் வச்சிருக்காங்க. நிறைய நல்ல உள்ளங்கள் அவர் உதவி செய்து கொண்டிருக்கிற நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகள் உற்சாகப்படுத்துங்கள். அவங்க செய்கிற இந்த மாதிரி அற்புதமான காரியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அவருக்கு தேவையான உதவிகள் கிடைக்க உடைய மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம கடந்த வாரம் நம்முடைய பங்குல பார்த்தீங்கன்னா இந்த மறைக்கல்வி மாணவர்களுக்கான டேலண்ட்ஸ் டே அப்படின்னு ஒரு நாளை வைத்தோம். நிறைய பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 280 பிள்ளைகள் இதில் பங்கேற்று இருக்காங்க. நான் போன வாரம் சொன்ன பிள்ளைகளும் நிறைய திறமைகள் புதிந்து இருக்கிறார். வகுப்பு வாரியாக நிறைய காம்படிஷன் நடைபெற்றாலும் பொது வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் போன வாரம் அவ்வளோ போட்டி, 90க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கலந்து கொண்டாங்க. எனக்கே தெரியல, அடி போல் பசங்க கீபோர்டு வாசிக்கிறான், அது என்ன பரதநாட்டியம் ஆடுறாங்க, அது மட்டும் இல்லாமல் யோகா பண்ணுறாங்க, என்ன சிலம்பம் சுற்றுறாங்க. எவ்வளோ திறமைகள் அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ திறமைகளை பொதித்து வைத்திருக்கிறார். கொஞ்சம் லேட் ஆச்சு, பட் இருந்தாலும் நான் அந்த இடத்துல பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். மிக சிறப்பாக இதை வழிநடத்தி நம்முடைய உதவி பகுத்தந்தை, நம்முடைய அருள் சகோதரர்கள், நம்முடைய ஆசை பெருமக்கள், நம்முடைய அருள் சகோதரிகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்வோம். நான் அவங்கள்ட்ட சேலஞ்சு கூட பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் போனால் இந்த மாதிரி சான்ஸே கிடைக்காது. ஏன்னா பிள்ளைகளுடைய தனித்திறமையை வெளிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அவள் தான் மறைக்கல்வி வகுப்பு ரொம்ப இன்றைக்கி அழகான பாவமணி படிப்பாள். மறைக்கல்விகள் அனுப்ப சொல்கிறோம். ஆனால் நீங்கள் தான் 250 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரணும். இந்த வீடுகள்லாம் சந்திக்கும் போது பார்த்தா நிறைய பெற்றோர்கள் பிள்ளைங்களை பொத்தி பையனை வந்து பொண்ணு மாதிரி வளர்க்குறீங்க. ஆனால் மற்ற இடத்துக்கு அனுப்பும்போது ஆம்பளை மாதிரி அனுப்புறீங்க. ஆகவே தயவுசெய்து பிள்ளைகளை இந்த மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்பி வைங்க. அடுத்த வாரம் இந்த பிள்ளைகளுக்கான பரிசு அளித்து நாம் மகிழ்விப்போம். இன்று மதியம் 3 மணிக்கு ஜென்மராக்கணி கியூரியா, பிரகாசமாத கியூரியா, பானு கரசேரர் கியூரியா கூட்டமாக நடைபெறும். நிறைய பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இன்றைய வழிபாடு மிக அற்புதமான விதத்தில் நமக்கு சிறப்பித்து தந்தவர்கள் ஜான் மரிய பியானி அன்பத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு பாராட்டையும் கரவழியும் கொடுத்து நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அடுத்த வாரம் வெரோனிக்கா அன்பத்தை சேர்ந்தவர்கள் திருப்பலியை சிறப்பிப்பார்கள். நேற்று காலை நினைக்கிறேன் நம்முடைய பங்கை சேர்ந்த அசசியார் நகர் அன்பத்தை சேர்ந்த அந்தோணி அம்மாள் எப்படிலாம் இன்னைக்கு நான் சொன்ன ஒரு மரணம் எப்படி வருகிறது என்பதை பேசி கொண்டிருந்தேன். ஜோரம் இதுதான் அவங்க சொன்ன உடம்புல இப்போ எனக்கு கோல்டு ஜோரம். டாக்டரை பார்க்க பையன் கூட கூட்டின்னு போகிறான் ஆஸ்பத்திரிக்கு. டாக்டர் பார்க்குறாரு, பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கேயே புத்துன்னு ஊந்துடுறாங்க, அம்மா செத்துடுறாங்க. 60 வயது நிரம்பி அந்தோணி அம்மா சேவியர் அவங்க வீட்டுக்கார் பேர். நேற்று மதியம் அவர்கள் இறையடி சென்றார்கள். இன்று 12 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் அவர்களுக்கான இறுதி பயண திருப்பலி நடைபெறும். எனவே இறந்த அந்தோணி அம்மாளுடைய ஆன்மாவுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை, பிரிந்து வாழ்கிறவருடைய கணவர் குடும்பத்திற்கு ஆறுதலையும் அமையும் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அதோடைய இந்த வீடுகள் எல்லாம் சந்தித்து ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு இன்னும் 2 அன்பி தான் முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பல அழகான அற்புதமான அனுபவங்களை 2 பேரும் பெற்றுக்கொண்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு விஷயந்தான் நான் நிறைய சொல்லுவேன், நிறைய வீடுகளில் நீங்கள் பிள்ளைகளை இன்னும் நிறைய உற்சாகப்படுத்த அனுப்பணும். அதெல்லாம் சொல்லிக்கணும். இளையோர் குழு இருக்குது, நம்முடைய பாடகர், நிறைய குழு இங்கே வந்து உங்களை இணைத்து கொள்ளணும் அப்படின்னு. சில பேர் கோயிலுக்கு வருதே இல்லை, சில பேர் தவறாமல் வரா. நிறைய வித்தியாசம் ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குது. அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சந்தா நான் வந்து வழக்கமாக இந்த பேசவே மாட்டேன், பட் இருந்தாலும் நான் பேச வேண்டிய நிலைக்கு இருக்கிறேன். காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பியங்களை ஒரு சில அன்பியை நான் சான்ஸே இல்லை, பேர்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ அப் டு டேட் இது வரைக்கும். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் கட்டிய அன்பியங்களாக இருக்காங்க. சில அன்பியங்களை பார்க்கும்போது 2023 அவங்க நம்ம 2025 வந்துட்டோம், ஆனால் அவங்கெல்லாம் 2023 இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பெருமையாய் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் பிரிந்த சகோதரர்கள் போய் பாருங்கள், சிஎஸ்ஐ பந்தகோஸ்லாம் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சம்பளம் வாங்கணும்னு முதல்ல அந்த 10% எடுத்து வச்சுருவாங்கம்மா, அது கடவுளுக்குரியது அப்படின்னு சொல்கிறான்.
அவன் நிறைய பேர் சொல்கிறாங்க இது கொடுத்தாலும் கடவுள் எனக்கு நிறைய கொடுக்குறாருன்னு சொல்கிறான். நான் உங்களை 10% கேட்கவே இல்லை, நாட் ஈவன் 1%, 150 ரூபாய். ஆனால் 2023 இன்னும் நிறைய பேர் கட்டவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, பல சூழ்நிலை இருக்கலாம் கட்ட முடியாத, அன்பிய பொறுப்பாலாம் முதல்ல வந்தாங்க, இப்போ வரல. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு வாரம் நம்முடைய பங்கில் காலை திருப்படிகளை மாலை திருப்பதியில் நம்முடைய பங்கு பெற உறுப்பினர்கள் வெளியில் அமர்ந்து கொண்டு இருக்கேன். எனக்கு இந்த 150 கொடுக்குறதால நான் ஒன்றும் பெரிய, எனக்கு நீங்கள் கொடுக்கல, ஆலயத்துக்காக தரீங்க. இந்த காணிக்கை என்பது எடுத்து வைக்க எவ்வளோ செலவுகள் நம்ம செய்கிறோம், நிறைய செலவு பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் காலையில் எழுந்து போங்க, கடைக்கு போங்க, ஒரு சிக்கனையும் மட்டனையும் வாங்குங்க, முடிஞ்சிச்சு கதை. ஒரு பசங்களை வெளியே கூப்பிட்டு போயிட்டு வாங்க. 1000 ரூபாய் கம்மியாக நீங்களாம் செலவு பண்ண முடியாது உங்களால். அப்போது மற்றதுக்கு செலவு செய்கிறேன் நான். ஏன் இந்த ஒவ்வொரு மாதமும் அந்த சந்தா ஆண்டவருக்கானது எனக்கு இல்லை, கடவுளுக்குரியதை கடவுளுக்கும். அது அழகான கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், அவ்வளோதான் கொடுங்க. நான் சொல்லுவேன் பாரு, உங்கள் வாழ்வில் நிறைய நன்மைகள். நீங்கள் 150 கொடுத்தா கடவுளுக்கு 15,000 கொடுப்பார், பல மடங்கு 10 லட்சமாக கூட கொடுப்பார், சொல்ல முடியாது. ஆகவே மீண்டுமாக நான் சொல்வதுதான், ஏன்னா இதை சொல்லணும் தோணுச்சு சொல்கிறோம். ஆகவே வீடுகளை சந்திக்கும் நிறைய குடும்பங்களில் புத்தம் புது கார்டு தேடுவாங்க. அப்போ தான் கார்டை தேடுவாங்க பாருங்கள், ஐயோப்பா. ஆனால் மற்ற கார்டெலாம் பத்திரமா வச்சுப்பாங்க. என்ன ரேஷன் கார்டு, அந்த மற்ற கார்டு, அந்த கார்டெலாம் பத்திரமா இருக்கும். ஆகவே மீண்டுமாக நான் சொல்வது தவறாக நினைத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். இங்கே சந்தா கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்முடைய பொறுப்பாளர் இருக்காம். தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தான், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கட்ட வேண்டாம், மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த சந்தாவை தவறாமல் கட்டுமாறு கூட அன்புடைய கேட்டுக்கிறோம். வெளியில் அவங்க உட்கார்ல நம்முடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையுடைய இடத்துல உட்காந்துருக்காங்க, ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ஆகவே இந்த சந்தாவை கட்டுங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், தயவுசெய்து நம்ம சுற்றி நிறைய வீடுகள்லாம் இருக்குது. எனக்கு தெரியும் பார்க்கிங். ஜான் மரிய வியானியை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இப்போது நாம் வாசிக்க கேட்போம். பங்கு தந்தையரின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானியுடைய வாழ்க்கை குறிப்பு. 1786 ஆண்டு பிரான்சின் டார்டில் என்னும் கிராமத்தில் விவசாயி மத்தேயு வியானி மற்றும் மரிய பெலுஸ் தம்பதியருக்கு பிறந்தவர் புனித ஜான் மரிய வியானி. குடும்பத்தில் 4வது குழந்தை. சிறு வயது முதல் பக்தியுடனும் ஆடுகளை மேய்த்தும் வளர்ந்தார். குருவாக வேண்டும் என்ற எண்ணம் எழுந்ததால் 18ஆம் வயதில் குருமடம் சேர்ந்தார். லத்தீன் பாடங்களில் பின்தங்கியதால் முட்டாள் என கூறப்பட்டாலும் அவருடைய ஆன்மீக குரு பெல்லி அவரை உற்சாகப்படுத்தினார். 1815ஆம் ஆண்டு குருவாக நீடிக்கப்பட்டார். முதலில் 1 வருடம் ஒப்புரு வருட்சாதனம் வழங்க அனுமதி கிடைக்காமல் இருந்தார். பின்னர் அந்த அதிகாரம் அளிக்கப்பட்டது. 1818இல் ஆர்ஸ் என்ற சிறிய ஊரில் பங்குத்தந்தையாக நியமிக்கப்பட்டார். அப்போது மக்கள் கடவுள் நம்பிக்கையின்றி வாழ்ந்தனர். புனித ஜான் மரிய வியானி வீடு வீடாக சென்று நற்செய்தியை அறிவித்து 10 ஆண்டுகளில் அந்த ஊரையே ஆன்மீகம் தவழும் இடமாக மாற்றினார். தினமும் 14 முதல் 18 மணி நேரம் ஒப்புரவு அருட்சாதனத்தில் செலவிட்டு பிரான்ஸ் முழுவதும் இருந்து வந்த மக்கள் அனைவருக்கும் ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கினார். சிறுவர்களுக்காக பள்ளியும் தங்கும் இடமும் கட்டி கொடுத்தார். விமர்சனங்கள், சாத்தானின் சோதனைகள் அனைத்தையும் தாண்டி இறைவன் அளித்த வல்லமையால் பலரை மீட்டார். 1859இல் மறைந்தார். 1925இல் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டு பங்குத்தந்தையரின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, வியானி படிப்பில் பின்தங்கியவராக இருந்தாலும் ஜெபமும் தியாகமும் அவரை மகத்தானவராக்கின. மனித வலுவின்மையில் இறைவன் வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு இவரே உயிரோடு சாட்சி. நாமும் எளிமையுடனும் இறை நம்பிக்கையுடன் இருந்தால் இறைவன் நம் வழி அற்புதங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர் துணை நாடி வாழ்வோம். புனித ஜான் மரிய வியானியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவர், இவர் அடையாளங்களால் கிறிஸ்துவை ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம்.
அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.